ஷிஃப்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு இடத்துல முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த பிரேக் டயத்தை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அந்த ஷிஃப்டிங் வந்து போவாங்க. உங்களுக்கு வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தவுட் பிரேக் மாதிரி அது ஒரு பேட்டா அமௌண்ட் விழுகத்தான் செய்யும். பிரேக் விட்டுறணும், பிரேக் விட்டு பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஷிஃப்ட்டு வித் பிரேக் விட்டிங்கன்னா அது ஒரு பட்ஜெட் ஆகும். இப்படி அந்த டைமிங் இருக்குல்ல, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் கதை மீதும் அந்த ஷார்ட்டை எப்படி எடுக்கணும் தீர்மானம் பண்ணுறீங்களோ, ஐடியா பண்ணுறீங்களோ, அதுக்காக உழைக்கிறீங்களோ, அதே உழைப்பை அந்த டைமிங்கே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் தான் பெருவாரியான பணங்களை வந்து நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கம்மி பண்ண முடியும். வெளியூரில் நம்ம படம் எடுக்கிறது செலவு கம்மியாக, இல்லை சென்னையில் எடுக்கிறது ரொம்ப கம்மியான கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈவனான செலவாக தான் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு வெளியூரில் லொக்கேஷன் மட்டும் வந்து ஃப்ரீயாகும். தங்குறதுக்கான ஏற்பாடுகள் செலவு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மினிமம் வந்து ஒரு ரூமுக்கு 2 பேர்னு வச்சாலே நான் ஏசி ரூம்னாலே ஒரு 1000 ரூபா வந்துடும். அப்படிங்கிறப்ப கணக்கு பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு அது வந்து பார்த்தா 40,000 ரூபா உங்களுக்கு லாட்ஜியோட ரெண்டல் 40,000 ரூபா வரும். ஆனால் நீங்கள் சென்னையில் வந்து 40,000 ரூபா வந்து லொக்கேஷனுக்கு சார்ஜ் கொடுத்து நீங்கள் சென்னையிலே எடுத்துடலாம். சரி, அங்கே போகிறதுனால 7 மணிக்கு எடுக்கலாம், இங்கேனா 9 மணிக்கு மேலே தானே சார் ஃபஸ்ட் ஷாட் வைக்க முடியும்னு பார்த்தா அப்படிலாம் கணக்கு கிடையாது. நீங்கள் வந்து அந்த டைமிங்கில் ஷார்ட் டிவிஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்டை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து மைண்டில் வச்சு கடகடன்னு எடுக்கிறீங்களோ, நமக்கு இது இருந்தால் போதும், இதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைன்னு உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுக்கிறீங்களோ, அப்படி தான் நீங்கள் வந்து பட்ஜெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில் போய் ஷூட்டிங் பண்ணாலும் ஒரே ரேட்டு தான், நீங்கள் சென்னையில் ஷூட் பண்ணாலும் ஒரே இது தான். ஒரே சீனை வந்து எல்லா ஆங்கிலையும் எடுத்து எடிட்டர் டேபிளில் போய் போட வேண்டியது. அவர் எந்த ஷார்ட்டை யூஸ் பண்ணுறதுன்னு அவர் பார்த்தா ஆக குழப்பத்தில் முழிச்சு அவருக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, ப்ரொடியூசருக்கும் பணம் வேஸ்ட்டு. அதனால் நமக்கு வந்து இந்த இதுக்கு இவ்வளோ போதும்னு நினச்சி அதை மட்டும் இப்போ 2 ஷாட்டில் ஒன்று இருக்குன்னா 2 ஷாட்லேயே அது இருந்துட்டு போகுது. நீங்கள் எதுக்கு அதை மாஸ்டரில் ஒன்று எடுத்துக்கிறீங்க, 2 ஷாட்டில் எடுக்கிறீங்க, க்ளோஸில் எடுக்கிறீங்க, அப்படி வதன்னு எடுக்கிறப்ப நீங்கள் எதை பயன்படுத்த போகிறீங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. நமக்கு இந்த ஷாட்டு தான் தேவைன்னு அதை மைண்டில் வச்சு எடுக்க பாருங்கள். அப்படி நீங்கள் மைண்டில் வச்சு எடுக்கிறப்ப உங்களோட ஷூட்டிங் டேட்டு கம்மியாகும், எடிட்டருக்கு டைமிங் ரொம்ப மிச்சமாகும், ரெண்டாவது ப்ரொடியூசருக்கு நிறையா பணம் மிச்சமாகும்.